நம்ம லெஜண்ட் சரவணாவுடைய அடுத்த படம் லீடர் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து காலேஜ் முடிச்சு வந்துட்டு தூங்கிட்டேன். சுத்தமாக எனக்கு தெரியாது இது வரப்போகுதுன்னு. 9 hours முன்னாடி விட்டுருக்காங்க. திடீர்னு இன்ஸ்டா ஏஞ்சி ஸ்க்ரால் பண்ணால் டக்குனு இவரோட அந்த கிளிப்ஸ்லாம் வருது. ஓகே இது பார்க்கக்கூடாது, அப்படியே அங்கேயே நிறுத்திட்டு ரியாக்ஷன் பண்ணிடலாம் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து இன்னொருத்தங்க வந்து ரியாக்ஷனுக்கு வரப்போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா லெஜண்ட் அவர்களுடைய தீவிரமான ரசிகை. வாங்க. அவங்க வந்து லெஜண்ட் அவர்கள் வந்து ஒரு கடையோட ஒரு ஓனர் அப்படின்ற விதத்துலேயும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இப்போது லீடர் படத்தோட அந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு சூப்பராக பண்ணுறாருப்பா ஃபஸ்ட்டு படத்தோட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பாருங்கம்மா கொண்டு போப்பாரு. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். பேர் என்ன? சத்தியம் சார். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? ஐயோ அவ்வளோதானா? அவ்வளோதான். சூப்பராக இருந்ததுப்பா, செம. எதிர்பார்க்கவே இல்லைடா, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படி? ஃபஸ்ட்டு படம் எனக்கு இவர் படம் ரொம்ப பிடிக்கும். இவருடைய பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவரை நான் பார்ப்பேன். அவர் என்ன பார்க்க மாட்டார், நான் பார்ப்பேன். எனக்கு அவருடைய அந்த டைமிங் அதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. எவ்வளோ பேர் அவரை எவ்வளோ கலாச்சாரம் அவர் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்காம அவர் பாட்டு போயிட்டுருக்கார் பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அதனால் அவர் ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிரம்மாண்டமான அவர் தோற்றமே மாறிடுச்சு. நான் வந்து அவருடைய பரம ரசிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யார் வேணா என்னைய கலாச்சிக்கங்க, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. அவர் மாதிரி தான் நானும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இன்னும் சூப்பராக அவர் வரணும். நிறைய திறமை இருக்குது. இவ்வளோ ஏஜ்லேயும் அவ்வளோ ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு நீட்னஸ்ஸு, நல்ல ப்ரெசன்டேஷன், சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சொல்லலாம். அவரை பற்றி பேசணும், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். சூப்பராக இருக்குது. இந்த படம் சூப்பராக வரணும். இன்னும் நல்லா எல்லாரும் இதை பற்றி பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, டெய்லி பார்ப்பாங்கன்னு சொன்னது பாடி சரவணாக்கு வந்து டெய்லி காலைல அவர் தான் வந்து சாவி கொடுத்துட்டு போவாரு அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் தான் கார்ல வருவாரு. ஆமா, அப்போ வந்து நாங்க பார்ப்போம். அவர் வர டைமிங்கே அம்மா போய் அப்பா கூட வெயிட் பண்ணுவாங்க. அவர் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு. அப்படி பார்க்கறது தான். டீசர் பத்தி சொல்லணும்னா இம்ப்ரூவ்மெண்ட். நான் கிளிம்ஸ்ல சொன்னதுதான். அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அவரோட அந்த ஆக்டிங் எனக்கு இன்னும் நான் பார்க்கல. ஸ்டண்ட்லாம் சூப்பராக பண்ணுறாரு, லுக்கு சூப்பராக மாற்றிருக்காரு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவாக இருக்குது. இது முன்னாடி வந்த படத்தை வந்து என்ன படம் அது, லெஜண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், சூட்டே ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஆக்ஷன் வந்து பக்காவாக இருக்குது. அவரோட லுக்குக்கும் சரி, அந்த அவர் பண்ணுற ஆக்ஷனுக்கும் சரி. நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா பெர்ஃபார்மன்ஸ். அந்த கிளிம்ஸ்லேயே நான் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. ஒரு சின்ன டைலாக் டெலிவரி தான் கொடுத்துருப்பாரு, அது ஓகே. ஆனால் வந்து இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸு அப்படின்னு வைக்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது வந்து நான் எதிர்பார்த்தேன். அது வந்து டீசர்லையுமே அவங்க காட்டல. ஸோ அதனால் அவர் பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது ஆக்டிங் வைஸ் அது வந்து நமக்கு ஐடியா இல்லை. மற்றதெல்லாம் சூப்பராக பண்ணிடுறாரு. டான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பெர்ஃபார்மன்ஸும் என்ன மாதிரி பண்ண போகிறேன்னு தெரில. அது ட்ரெய்லரில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஆல் ஓவர் டீசர் வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த சாமி பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி வச்சதுலாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் டக்கு டக்கு டக்குன்னு அந்த கட்செல்லாம் காமிச்சது. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியில் அந்த ட்ரெயின்குள்ளே வர அந்த சீக்வன்ஸ், அந்த கண்ணாடி உடஞ்சி அவர் முகம் தெரியுறது, கடைசியில் ஜம்ப் பண்ணி ஒருத்தன் மண்டையில் அடிக்கிறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணுறாரா அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்குது அந்த விஷயம்.
ஸோ ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த teaser. யாரையும் லேசாக வந்து நினச்சிடக்கூடாது, ஈஸியாக கலாச்சிடக்கூடாது. அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப நல்ல மனுஷன். தேங்க்யூ. ஆமாம், ஓகே. ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இது இந்த வீடியோ பண்ணிக்காதீங்க, வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்றா தேங்க்யூ. தேங்க்யூ.